ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மஷ்ரூம் கிரேவி சிம்பிளாக பட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தேங்காய் போடாமல் முந்திரி பேஸ்ட், அதாவது கேஷ்யூ பேஸ்ட் ஊற்றி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஆனியன், டொமேட்டோ, ஒரு க்ரீன் சில்லி, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயிலில் வந்து நம்ம யூஸ்வலாக போடுற ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டு நல்லா சாட் பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வந்து ஆக்சுவலாக பேக்கெட்டில் வரதா, இது போடக்கூடாது. பட் வந்து நான் டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அதை போட்டேன். ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலன்றதுனால நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து நம்ம யூஸ்வலாக மிக்சியில் அரைச்சி அப்படியும் ஊற்றலாம், அது ஒரு டேஸ்ட் வரும். பட் சாப் பண்ணி போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட் வரும். இப்போ மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூனுக்கு போட்டேன். அப்புறம் தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், அப்புறம் சிக்கன் மசாலா போட்டேன். நீங்கள் வந்து கரம் மசாலா இருந்தால் அதை கூட போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், அதையும் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் கறி குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட் வரும்ன்றதுக்காக தான். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா அடியில் வந்து அடி பிடிக்குன்றதுனால தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு எடுத்தப்புறம் இப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்புறம் நம்ம வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணியாச்சு. மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவையோ, கிரேவி வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் கோகனட் போடல அப்படின்றதுனால நான் வந்து முந்திரி, சோம்பு, மிளகு கொஞ்சமாக, சீரகம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை தான் ஊற்ற போகிறேன். என்கிட்ட கோகனட் வந்து இல்லைன்றதுனால நான் போடல, இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் இதுவும் வந்து கண்டென்ட் கரெக்டாக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. கோகனட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டு பாருங்கள். நம்ம குருமா மாதிரி தானே செய்கிறோம். ஸோ இதுவும் கரெக்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஃபைனல் ரிசல்ட் இப்படி தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.